சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. தமிழகத்தில் இன்னும் பல்வேறு தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சு அந்த தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு பதிலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த பதில் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சாரு. அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை சி விஜயபாஸ்கர், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசை சுப்பையா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள்ல தங்களை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று அந்த வழக்கு தொடர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கும் சூழல்ல இடைத்தேர்தல் அறிவித்தால் அதன் மூலமாக ஒரே தொகுதிக்கு 2 பிரதிநிதிகள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை தேர்தல் வழக்குல மனுதாரர்களுக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பித்தால் அவங்களும் பிரதிநிதி ஆயிடுவாங்க. அதனால இந்த தொகுதிகளுக்கு அந்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய தேர்தல் வழக்குகள் முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோட திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாஜலபதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதுநகர் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இதுக்கிடையில இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கரூர் முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை சி விஜயபாஸ்கர் ஆகியோர் தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் இன்றைக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தேர்தல் வழக்குகள் முடியும் வரைக்கும் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பதில் மனு தவறு என்று முதல்வர் விஜய் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்புல 5 தொகுதிகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த வழக்கில் விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் இதுவரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யாதவர்கள் அத்தனை பேரும் விரைந்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதுவரைக்கும் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.